ப்ளீஸ் அமிர்தா, என் காதலுக்கு கிரீன் சிக்னலை கொடுங்க. இதை பாருங்க அமிர்தா, ஒரு விஷயத்த மட்டும் நான் உறுதியா சொல்றேன். என்னை காதலிக்க மாட்டேன்னு நீங்க எவ்வளவு வெறுப்பேத்துறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு உங்க மேல இருக்கிற காதல் அதிகமாகுதே தவிர குறையவே மாட்டேங்குது. ஓ நீயா? வா. ஆமாப்பா, நான் தான் இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற ஒரே அண்ணன். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி எதுவும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? சரி, நீ அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க, அங்க உன்னோட கல்யாண ஏற்பாடெல்லாம் பிரமாதமா நடக்குது. என்ன சொல்ற நீ? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பார்ட்டியில உன்னோட கல்யாண மேட்டரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. வாட்? என் கல்யாண விஷயத்த என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? ஆமா, யார் கூட கல்யாணம்? வேற யாரு, உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு வீட்டுக்கு வந்திருக்காளே ஒருத்தி, மயூரி. நோ, என்ன ஆனாலும் சரி, என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதை நீ என்கிட்ட சொல்லாதடா, முதல்ல நீ பாட்டிக்கிட்ட போய் சொல்லு. அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விடு, உன்னோட லவ் ஸ்டோரி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? யார் அந்த பொண்ணு? எங்கடா இருக்கா? இங்க பாரு பிரதர். என்னடா இது, போட்டோல முகமே சரியா தெரியல. கைய வச்சு மூஞ்சிய முழுசா மறைச்சுக்கிட்டா? அந்த அளவுக்கு வெக்கப்படுவாளா அந்த பொண்ணு? ஒரு வகையில அப்படியும் வச்சுக்கலாம் பிரதர். வெக்கப்படுறாளோ என்னமோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேலும் தாமதப்படுத்தாம பாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் உன் லவ் ஸ்டோரியா சொல்லிரு, இல்லன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். மயூரி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாடா அந்த பொண்ணு. அவ ஒத்த கால நின்னாலும் சரி, தலைகீழா நின்னாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்ததுன்னா நான் சன்னியாசியா போயிடுவேன். டேய், ஏன்டா இப்படி பேசுற? இதோ பாருங்க, நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது இவளை மட்டும்தான். நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவங்க நிச்சயமா கிடைப்பாங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. நல்லவங்களுக்கு நிச்சயமா நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை இன்னைக்கு இவங்க எவ்வளவுதான் தூக்கி எறிஞ்சாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னை நிச்சயமா ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க என்னை விட்டு எவ்வளவு தூரம் விலைக்கு போனாலும் சரி, நான் அவங்க பின்னாடி சுத்துறதை மட்டும் விடவே மாட்டேன். சரி, ஏன் யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. வாங்க போய் என்னன்னு விசாரிக்கலாம். அர்ஜுன், என்னடா வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன், அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். அதுக்காக இப்படி வாசல்கிட்டயே நின்னுட்டு இருப்பியா? வாங்க, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். ஓகே. அர்ஜுன், ஜோசியர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதனாலதான் கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நீ என்னப்பா சொல்ற? நீ இங்க அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு, அங்க உன் கல்யாண ஏற்பாடு ஜோரா நடக்குது. இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பார்ட்டியில உன்னோட கல்யாண மேட்டரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நான் இப்பவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எனக்கும் மயூரிக்கும் கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுவாங்க. அமிர்தாவை கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட காட்டி இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லலாம்னு நினைச்சா அமிர்தா இன்னும் என் லவ்க்கு கிரீன் சிக்னல் கொடுக்கவே இல்லையே. நான் இப்போ ஏதாவது ஒரு கதையை சொல்லி இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டே ஆகணும். ஏன்பா அமைதியாவே இருக்க? ஏதாவது பேசு. உன் மௌனத்தை பார்க்கும்போது நாங்க சம்மதம் எடுத்துக்கலாம்ல?
இல்லைம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் என் கல்யாணத்துக்கு இப்படி அவசரப்படுத்துறீங்க? எனக்கு இன்னும் கல்யாண வயசு வரலம்மா. ஐம் ஜஸ்ட் 23. உனக்கு என்ன வயசாகுதுன்னு எனக்கு தெரியாதாடா? நான் உன்னை பெத்தவ. உனக்கு சர்ப்பதோஷம் இருக்கு, அதனால உன் உயிருக்கு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல இருந்து நீ உயிர் தப்பிக்கணும்னா 1.5 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தாண்டா உனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்க பாரு, பாட்டி என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்ச கேளுப்பா. இங்க பாரு அர்ஜுன், நாங்க ஜோசியர்கிட்ட உன் ஜாதகத்தையும் மயூரி ஜாதகத்தையும் காட்டணும். உங்க 2 பேரும் ஜாதகம் நல்லா பொருந்ததுன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். இங்க பாரு அர்ஜுன், மயூரி ரொம்ப தங்கமான பொண்ணு. சின்ன வயசுல இருந்து நீ பாத்துக்கிட்டு இருக்க. எங்க எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுதா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். இங்க பாரு, அடம் பிடிக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. எல்லாம் உன் நல்லதுக்கு தான்ப்பா. தயவு செஞ்சு ப்ளீஸ் நிறுத்துறீங்களா? எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன், ஏன் இப்படி வற்புறுத்துறீங்க? அது அப்படி இல்லடா கண்ணா. மயூரி என்ன மயூரி? நான் மயூரியை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். 2 பேரும் ஒண்ணா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆனா அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? மயூரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஃப்ரெண்டை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? இது எல்லாத்தையும் விட மேல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லை. இதுக்கு மேலேயும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்துனீங்கன்னா, ஏற்கனவே எனக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காருல்ல, அதுகிட்ட இருந்து எனக்கு கண்டம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நானே ஏதாவது விஷப்பம்பை பிடிச்சு அதை என்னை கடிக்க வச்சு செத்து போயிடுவேன். அர்ஜுன் சொன்னதை கேட்டு நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறியோ அதே அளவுக்கு தான் நாங்களும் வேதனைப்படுறோம். ரொம்ப யோசிக்காதம்மா. இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இரு. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அவனோட மனசை புண்படுத்த வேண்டாம். பார்ட்டி எல்லாம் முடியட்டும். நான் அவன்கிட்ட பேசுறேன், கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அவன்கிட்ட பொறுமையா பேசி புரிய வச்சா நிச்சயமா அவன் ஒத்துக்குவான். சரியா? அது அப்படி இல்ல பாட்டிமா. அர்ஜுன் நான் அவனுக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்றான். அப்படி இருக்கும்போது என்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்? ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா? இல்ல, இந்த உலகத்துல ஒரு ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில யாரும் சந்தோஷமா வாழ்ந்ததே இல்லையா? மயூரி, அர்ஜுன் சொன்னதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உன் நிம்மதியை நீயே கெடுத்துக்காத. அது நாம திடுதிப்புன்னு அவன்கிட்ட போய் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டோம்ல, அதான் அவன் ஒண்ணு புரியாம அப்படி பேசிட்டான்.